ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்ருக்கு. மாமனார் வந்து மருமகளை திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணது, அப்புறம் வந்து மச்சினரோட ஓடி போனது, இப்படி வந்து ஏதாவது ஒரு கதை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து யூபியிலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, புதுசு புதுசாக இப்போ வந்து கணவன் மனைவி இருந்திருக்காங்க. அந்த கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி டெய்லியே முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. இதனால் வெறுப்படைஞ்ச கணவன் வந்து என்ன எப்போவும் முட்டை குழம்பு தான் வைப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால் கோபம் அடைஞ்ச வந்து மனைவி வந்து முட்டை குழம்பு வச்சு அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவர் கணவர் பேர் விமின், அவங்க பேர் ஈசா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே கோபம் அடைஞ்சிருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு சண்டை வந்து டெய்லி முட்டை குழம்பு போட்டால் கோவம் வராதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி முட்டை குழம்பு போட்டால் அவனுக்கு கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோவப்பட்ட இசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே பாஞ்சு கணவரோட நாக்கை வந்து கடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டு நாக்கு வந்து பெரிய அளவில் அப்படியே துண்டாயிடுச்சு. வழியில் வந்து துடிச்சிருக்காரு. உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வந்து பெரிய துண்டை கடிச்சதுனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒட்ட வைக்க முடியல. சின்ன துண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒட்ட வைக்க முடியும், ஆனால் பெரிய துண்டாக இருக்கேன். இனிமேல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை வந்து ஒட்டவே வைக்க முடியாது. வாழ்நாள் ஃபுல்லாகவே இனிமேல் அவர் நாக்கு இல்லாமல் தான் இருக்கணும், அதாவது அவரால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இசா வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது மனசே நமக்கு கஷ்டமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து வருது, சகஜம்தான். அது அவங்க சாப்பாடு சரியில்லை அப்படி சொன்னனால கோவப்பட்டு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இவரோட வாழ்க்கையே வந்து போச்சு. நான் வாழ்நாள் ஃபுல்லாகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் முட்டை குழம்பா நம்ம கேட்டதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவர் யார்கிட்டுமே பேச முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அனுபவிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே இந்த வருத்தப்பட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மனைவிக்கு வந்து இப்படியா ஒரு கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா விலகி போதே சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா விலகி போயிருக்கலாம். இல்லை சண்டை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தர் வாய முடிக்கல, ஒன்று கணவர் வந்து கத்திக்கிட்டு இருப்பார், இல்லை மனைவி கத்துவாங்க. மனைவி கத்துனா கத்திட்டு போட்டோம் அப்படி சொல்லி கணவர் வாய மூடிட்டு வந்து வெளியில் போயிடலாம், இல்லை கணவர் கத்துனா கத்திட்டு போகிறான்ட்டு மனைவி வெளியில் போயிடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கோபம் வந்து இருக்காது. கோபம் வந்து இருக்கிற இடத்துல வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா கோபம் அதிகமானதாக வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டை வரும். அப்போ வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு வரும்போது கோபம் வந்து நின்று போயிடும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கத்துவாங்க. அந்த சண்டையை வந்து 2 கை தட்டினா தான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 கை தட்டாமல் நம்ம வந்து விட்டு கொடுத்து இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு செஞ்சுருக்கலாமா, செஞ்சால் அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, இனிமேல் என்னால் சமைக்க முடியாது, நீங்களே வேணால் சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுதான் என்னால் பண்ண முடியும், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து அவர் வந்து இல்லை வெளியில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாக்கு கடிச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை சொல்ல, எப்படி தான் இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்களோ தெரியல. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு ஒரு நாள் இந்த சரி யார் கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து பார்த்தா நீண்ட நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ முடியும். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கோபம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வாழவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு வந்து அம்மா அப்பா அண்ணன் இவங்க தான் வந்து வராங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கூட இறக்குற தண்ணி கூடவே வருது யார் அப்படின்னா கணவன் மட்டும்தான் வராரு. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்த வாழ்க்கையெல்லாம் இருக்க முடியும். கோபம் வந்துச்சுன்னா அளவுக்கு மீறி கோபம் வரவே கூடாது. என்றைக்குமே கோபம் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இப்போ என்ன ஆச்சு, இப்போ இவங்களுடைய வாழ்க்கையை வம்பா போச்சு. இவங்களும் இப்போ வந்து சிறைக்கு வந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இவரோட லைஃப் வந்து இனிமேல் பேச முடியாமல் போச்சு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜெயிலில் வந்து தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன விஷயம் கோபத்தை அடக்கியிருந்தா இப்படி வந்து வந்திருக்க முடியாது. பின்னால் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்ச வரை வந்து கோவமே படாங்க. அப்படியே கோவப்பட்டாலும் முடிஞ்ச வரை வந்து ஒரு பெரிய அளவில் கோவப்படாங்க. கோபத்தை வந்து அடக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.